குவாலிட்டிக்கு வந்து கவர்மெண்ட்டோட சில்க் மார்க் முத்திரை இந்த இதுதான் ஐஎஸ். சரி சரி. முடிச்சு போடுற கேப்பு ப்ளவுஸ் தனியாக தான் இருக்கும். ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். கோயம்புத்தூரில் போத்தீஸ் போயிருந்தேன். அங்கே வந்து பியூர் காஞ்சிபுரம் ட்ரெடிஷ்னல் சில்க் சாரீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போயிருந்தோம். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எல்லாமே சூப்பராக இருந்தது கலெக்ஷனு. நம்ம வாங்குகிற சில்க் சாரீ வந்து பியூரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு சில்க் சாரீலையும் வந்து பியூர் சில்க் மார்க் அப்படிங்கிற ஒரு முத்திரை வந்து கொடுத்துருக்காங்க. ஜெரிக்கு எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. குவாலிட்டிக்கு வந்து கவர்மெண்ட்டோட சில்க் மார்க் முத்திரை இந்த இதுதான் ஐஎஸ். சரி சரி. இது இருந்தா ஒரிஜினல் ஆமா, ஒரிஜினலுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி சில்க் மார்க் கொடுப்பாங்க. நாங்கள் பார்த்த எல்லா சாரியுமே வந்து 16-17,000க்கு மேலே தான். எல்லாமே பியூர் காஞ்சிபுரம் சில்க் தான். எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் பியூர் சில்க் சாரீஸ் தான். சூப்பராக இருந்தது கலர் காம்பினேஷன்லாம். எனக்கு வந்து பொதுவாக டார்க் கலர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி லைட் கலர்ஸ் எல்லாம் அவ்வளோ தூரம் விரும்ப மாட்டேன். லைட் கலர்ஸ் வந்து சில பேத்துக்கு பிடிக்கும். இது ஒரு மாதிரி பிங்க் கலர் மாதிரி இருந்துச்சு. இதுவும் நல்லா தான் இருந்தது. ப்ளவுஸ் வந்து அதில் ஒரே கலரில் வரும்ல, நாங்கள் வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். முடிச்சு போடுற கேப்பு ப்ளவுஸ் தனியாக தான் இருக்கும். இந்த சாரீ பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு க்ரீனில் பிங்க் காம்பினேஷன். பார்டரும் ப்ளவுஸும் வந்து பிங்க் கலரில் வரும். உடம்பு ஃபுல்லாக வந்து க்ரீனு, கொஞ்சம் பிளெயினாக இருக்கும் உடம்பெல்லாம். ஆனால் பார்டரும் முந்தானையும் சூப்பராக இருந்துச்சு. அதுலேயே ஆரஞ்சு கலரும் கொஞ்சம் எடுத்து போட்டாங்க, அதுவும் நல்லா தான் இருந்தது. அது வந்து உடம்புல அங்கங்கே கோல்டன் கலரில் ஜரு கொடுத்துருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் பிளெயினாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அது க்ரீனில் ஒரு ஆரஞ்சு பிங்க் காம்பினேஷன் மாதிரி நல்லா இருந்தது முந்தானையும் பார்டரும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து கலர் சூப்பராக தெரிஞ்சது. மொபைலில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் ஆரஞ்சுலாம் கொஞ்சம் வேறு மாதிரி தெரிஞ்சது. ஆரஞ்சு பிங்க் ஷேடு தான் ஆக்சுவலாக அது. இது வந்து பிஸ்கட் கலரில் ப்ளூ காம்பினேஷன். இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு மாதிரி பார்டர்லாம் நல்லா பெரிய சைஸ் பார்டராக நல்லா முந்தான ஒரு நல்ல ப்ளூவும் நல்ல ஒரு பிஸ்கட் கலர் காம்பினேஷனில். ஆனால் முந்தானை வந்து ரொம்பலாம் டிசைன்லாம், ஆனால் நல்லா நிறைய ஜரு ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பிளெயினாக தான் இருந்தது, பார்டர் மட்டும் இருக்கும் ப்ளூவில். சாரீ வந்து ஒவ்வொரு சாரிக்கும் நான் வந்து கீழே வந்து ப்ரைஸ் கொடுக்குறேன். எக்ஸாக்டாக கொடுக்க முடியல. ஸோ இதிலேருந்து இதுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி தான் நான் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். எல்லாத்துலேயுமே அதுக்குள்ளே தான் வரும். ஒரு சில இடத்துல ப்ரைஸ் டேகே வரும், நீங்கள் அதுலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ப்ளூவில் வந்து ஆரஞ்சு ஒரு மாதிரி செங்கல் கலர் மாதிரி காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க. பார்டர் இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சாரீ எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ப்ளூவில் வந்து ஒரு மாதிரி சில்வர் கலர் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கும் உடம்பு, ஆனால் நல்ல ஒரு நீல கலரு, ஒரு மாதிரி பேஜ் கலர் மாதிரி சில்வர் கலர் மாதிரி முந்தானையும் பார்டரும் இருந்துச்சு. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. இந்த பார்டர் வந்து நல்ல பெரிய பார்டராக இருந்தது. கீழேயும் மேலேயும் நல்லா பெருசாக வரும். நடுவில் வந்து உடம்பு வந்து ஃபுல்லாக க்ரீனு, அங்கங்கே கோல்டன் கலரில் புட்டாவாக போட்ட மாதிரி இருந்துச்சு. இதுவும் ஒரு நல்ல க்ரீன் தான். இது பார்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக்குடு ஜரிகை தான் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. முந்தானையுமே அழகாக இருந்தது. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு மெரூனில் 2 சைடு பார்டரோடு வரும். இந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா சாரியுமே யூனிக்காக நல்லா சூப்பராக இருந்தது. அந்த பியூர் சில்க் அப்படிங்கிறது ஒவ்வொரு சாரிலையும் நல்லாவே தெரியுது. இதெல்லாம் நல்ல ஒரு லெமன் க்ரீன் மாதிரி கலர் காம்பினேஷனில் நல்ல நீல கலரில் பார்டரும் முந்தானையும் சூப்பராக இருந்துச்சு. ப்ளவுஸுமே இதில் உங்களுக்கு வந்து நீல கலரில் தான் வரும்.
இந்த saree பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிப்பயிறு கலரில் மரூன் கலரில் பார்டரும் முந்தானியும். இது வந்து அம்மா அந்த ரெட்டை பார்டரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதனால அவங்க இதை எடுத்து போட்டாங்க. இந்த மாதிரி saree வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரெட்டை பார்டருங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா வந்து ரெட்டை பார்டர்னால் நடுவில் ஒரு டிசைன் வர மாதிரி கேட்டாங்க. இது ரெட்டை பார்டரில் நடுவில் கொஞ்சம் பிளெயினாக இருந்ததுனால நாங்கள் இதை சும்மா தான் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ஆக்சுவலாக கலர் காம்பினேஷன் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில நல்ல சாரீஸ்லாம் நாங்கள் வந்து வச்சு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்ததுனால. சாரி கலர் காம்பினேஷனும் நேரில் பார்க்க நல்லா இருந்தது. பார்டர் வந்து பெரிய பார்டரு, அதில் கட்டங்கட்டமாக ஜரு போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சும்மா அம்மா வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க, ஏன்னா அம்மாவுக்கு இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பொதுவாக அந்த கட்டங்கட்டமாக போட்டிருந்தா ரொம்ப பிடிக்காது உடம்பெல்லாம். எனக்கு வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கணும், அதுவும் டார்க் கலர்ஸாக இருக்கணும். இந்த க்ரீன் எனக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை. க்ரீனில் பிங்க் பார்டராக இருந்துச்சு. இது பார்த்துட்டிங்கன்னா எல்லோவில் ப்ளூ ரெட்டு இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் பார்டர் இருந்தது. எல்லோ நல்ல ஒரு எல்லோ, அழகான எல்லோ, அதில் ப்ளூ கலர் பார்டரு. இதுவும் ரெட்டை பார்டர் மாதிரி தான் இருந்துச்சு. பார்டர் இதில் ஒரு தனி அழகாக இருந்துச்சு. இதுக்கும் வந்து ப்ளவுஸ் வந்து ப்ளூ தான், 2 சைடு பார்டர் வரும். இது ஒரு மாதிரி ராமர் க்ரீன் மாதிரி இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு. இதில் பாருங்கள் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக மாறுது, பட் நேரில் பார்க்கும்போது நல்ல கலராக இருந்துச்சு. ஒரு ஆரஞ்சு பிங்க்கில் டபுள் ஷேடு மாதிரி முந்தானையும் பார்டரும். எல்லா சாரீலையுமே இந்த சில்க் மார்க்கு, ஒரிஜினல் சில்க் மார்க்கு இருந்துச்சு. எல்லாமே பியூர் சில்க் தான். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நவாப்பழ கலரு, 18,000க்கு மேலே தான். ப்ளவுஸு சாரீ எல்லாம் ஒரே கலராக இருக்கும், ஆனால் நல்ல ஒரு கோல்டன் கலரில் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. எனக்கு பொதுவாக கட்டங்கட்டமாக போட்டிருந்தா பிடிக்காது சொன்னேன், ஆனால் இந்த சாரியில் அந்த கட்டங்கட்டமாக போட்டிருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சேம் கலராக இருந்தது. ப்ளவுஸ் பிளெயினாக தான் இருக்கும், ஒரே ஒரு லைன் மட்டும்தான் கோல்டன் கலரில். இந்த சாரி வந்து மெரூனில் வந்து ஒரு மாதிரி பேஜ் கலரில் முந்தானையும் பார்டரும் இருந்துச்சு. இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்தது. ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ளூவில் பேஜ் கலர் மாதிரி பார்த்தோம்ல, அது மாதிரி தான். இதில் வந்து கொஞ்சம் பார்டர் மட்டும் ப்ளூவும் பேஜ் கலரும் கலந்த மாதிரி இருந்தது. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயினாக தான் வரும், பேஜ் கலர் மாதிரி. கோல்டன் கலரில் ஃபுல்லாக முந்தானெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து உடம்பு வந்து பிளெயினாக தான் இருந்தது. இந்த சாரீ வந்து ஒரு மாதிரி மரூனும் ப்ளூவும் கலர் காம்பினேஷனில். முந்தானை வந்து ப்ளூ தான், ப்ளூவில் வந்து ஜரி ஒர்க்கு. ப்ளவுஸ் வந்து பிளெயின் ப்ளூ தான், அதில் உங்களுக்கு வந்து பார்டர் மட்டும் வரும். இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மரூனா ப்ரௌனானே சொல்ல முடியாது, ஒரு மாதிரி டபுள் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கலர் காம்பினேஷனில் ஆல்ரெடி அம்மா வந்து ஒரு சாரீ வச்சுருக்காங்க, ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் கிராண்டாக இருந்தது. பியூரில் இது சில்க் வேறு, அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஸ்ட்ரைப்ஸாக உடம்பு ஃபுல்லாக இருந்தது. ப்ளவுஸ் பார்த்தா ஒரு மாதிரி வெந்தய கலர் மாதிரி இருந்துச்சு. இதுவும் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நானும் அம்மாவும் அதுதான் சொல்லிட்டு இருந்தோம், ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு சாரீ வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு. அதுதான், ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும் உடம்பு ஃபுல்லாக. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, கோடு கோடா ஜரி ஒர்க்கில். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா காப்பி கலரு, இதில் பார்க்க பிளாக் மாதிரி தெரியுது. நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மாதிரி நல்ல டார்க் ப்ரௌனில் நல்ல ஒரு க்ரீனு அதில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் பார்டரு, முந்தானியும் பார்டரும் ஒரே கலரு, ப்ளவுஸும் அதே கலரு. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது. க்ரீனில் வந்து நவாப்பழ கலரில் பார்டரு, ஜருக ஒர்க் வந்து கோடு கோடாக போட்ட மாதிரி. முந்தானை இப்படி தான் இருந்துச்சு. ப்ளவுஸும் வந்து நவாப்பழ கலர் தான். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எப்படி அழகாக
அழகழகாக கலர் காம்பினேஷனில் மிக்ஸ் பண்ணி பட்டு சாரீ எல்லாம் செய்கிறாங்க பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. இது பாருங்கள் ஃபுல் ரெட்டு. இந்த ரெட்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பட் சாரீ வந்து ஒரே கலர் தான். அதில் வந்து கோல்டன் கலரில் ஃபுல்லாக அங்கங்கே கொடுத்துருந்தாங்க லைன் லைனாக. இதில் வந்து நமக்கு செக்குடுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அங்கங்கே ஹரிசாண்டலில் லைன் மாதிரியும் அங்கங்கே வெர்டிக்கல் லைன் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. இப்படி தான் இருந்தது ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டார்க்கில் இருந்தது. சாரீ கொஞ்சம் ரெட்டாக இருந்துச்சு. இந்த சாரீ எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு மங்களகரமாக இருந்தது. சாரீ பார்டர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. உடம்புல வந்து அங்கங்கே மாங்காய் டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க கோல்டன் கலரில். ப்ளவுஸ் வந்து நல்ல ஒரு பிங்க் கலரில் ஆரஞ்சு ஷேடும் பிங்க் ஷேடும் கலந்த மாதிரி இருந்தது. ஏன்னா பார்டரில் வந்து ஆரஞ்சு லைட்டாக வருது, அதனால டபுள் ஷேடு மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆரஞ்சும் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி. பார்டர் வந்து மல்டி கலரில் செம்ம அட்ராக்டிவாக இருந்தது. ப்ளவுஸ் வந்து பிங்க், அதில் 2 சைடு பார்டர் வர மாதிரி. இந்த சாரியும் நான் சும்மா வச்சு பார்த்தேன். அவங்க நல்லா விரிச்சு காமிக்கும் போதே அவ்வளோ அழகாக இருந்தது. என்ன பார்டர் தாங்க இதில் செம்ம அட்ராக்டிவாக இருந்தது. சாரியுமே சூப்பர் சாரி, நல்ல கலர் காம்பினேஷன், ரொம்ப மங்களகரமாக இருந்தது. அம்மாவும் கூட வச்சு பார்த்தாங்க. ப்ளவுஸ் வந்து பிளைனாக இப்படி தான் இருக்கும், ஆனால் பார்டர் நல்லா அழகாக வர்றதுனால ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த சாரி வந்து எங்கள் 2 பேர்த்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நவாப்பழ கலரில் பிங்க் பார்டரு, உடம்பு ஃபுல்லாக ஜரு தான். இது வந்து கல்யாண பொண்ணு கட்டுற மாதிரி நல்ல பெரிய சைஸ் பார்டரு, ஃபுல் ஜரு பார்டர், ஃபுல்லாக கிராண்டாக இருந்தது பார்டர்லாம் பார்க்குறதுக்கு. சாரியுமே ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. ப்ளவுஸ் வந்து பிளெயினாக பிங்க்கில் 2 சைடு பார்டரோடு கொடுக்குறாங்க. ஒரு சைடு பெரிய பார்டரும் இன்னொரு சைடு சின்ன பார்டருமா இருந்துச்சு. இந்த சாரி பார்த்தீங்கன்னா அதே சேம் மாம்பழ கலரில் ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே பார்டர் வந்து பெரிய பார்டர் தான். உடம்பு ஃபுல்லாக மாம்பழ கலர் மாதிரி அங்கங்கே கோல்டன் கலரில் ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்துருந்தாங்க. இதுவுமே அழகாக இருந்தது. ப்ளவுஸ் வந்து இதில் ரெட் கலரில் வரும். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா பிளெயினாக தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி மரூன் கலரில் ப்ளூ பார்டர் மாதிரி, ப்ளூன்னு சொல்ல முடியாது, க்ரீன் மாதிரி இருந்துச்சு. முந்தானை இப்படி தான் இருக்கும். ப்ளவுஸ் வந்து பிளெயினாக, அதில் 2 சைடு பார்டரு. முந்தானையும் பார்டர் மட்டும் லைட்டாக ஜரு ஒர்க் இருக்கும், மற்ற இடம்லாம் பிளெயினாக தான் இருந்துச்சு. இதுவும் சும்மா அம்மா வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அம்மாவுக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தது. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாம்பழ கலரில் ரெட்டு மாதிரி பார்த்தோம்ல, அது மாதிரியே இது மாம்பழ கலரில் பிங்க் மாதிரி, ஆனால் உடம்பு ஃபுல்லாக கோடு கோடாக இருந்தது. அங்கங்கே ரவுண்ட் ரவுண்டாக கோல்டன் கலரில் டிசைன் கொடுத்துருந்தாங்க. பிளவுஸ் பார்த்தா பிங்க், பார்டர் வந்து அதை விட இதில் கொஞ்சம் கிராண்டாக தான் இருந்தது. பிளவுஸ் வந்து பிளெயினாக இல்லை, அதுலேயுமே கட்டம் கட்டமாக போட்டு தான் இருந்துச்சு. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான க்ரீனு, அதில் நவாப்பழ கலரில் முந்தானையும் பார்டரும், பிளவுஸ் வந்து பிளெயினாக நவாப்பழ கலரில் 2 சைடு பார்டரோட. இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சாரீ வந்து முந்தான பார்டர்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருந்துச்சு. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா மல்டி கலரில், இதுவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சாரியில் வந்து பார்டர்லாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து தைக்கும் போது ஒர்க்கெல்லாம் வச்சு தான் தைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப பிளைனாக தான் இருந்தது ப்ளவுஸ். ஆனால் முந்தான சாரீலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. சாரீ ஃபுல்லாக வைலட்டு மல்டி கலர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. முந்தானி அழகாக இருந்தது பிங்க் கலரில். உங்களுக்கு பார்டர்லாம் வராதனால இந்த மாதிரி லுக்கில் தான் இருந்தது. அங்கங்கே மாங்காயாக போட்ட மாதிரி ஜரி இருக்கும். போத்தீஸில் வந்து பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீ வந்து பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்ததுனால நாங்கள் அன்றைக்கி போனோம். சூப்பராக இருந்தது கலெக்ஷன்லாம் பார்க்குறதுக்கு. எல்லாமே யூனிக் கலெக்ஷனாக, நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் பார்டரோட முந்தானையோட அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா சாரியுமே. நாங்கள் ஃபைனலாக ஒரு 4-5 சாரீ வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தோம். எந்த சாரீ வைக்கிறது எந்த சாரீ விடுறதுனே தெரியல. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்ப அழகாக இருந்தது. சாரீ பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அதுவும் பட்டு வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷல். ஒவ்வொரு ஃபங்க்ஷனு, வீட்டில் நல்ல காரியம் எல்லாத்துக்குமே நம்ம பட்டு தான் கட்டுறோம். அப்படிப்பட்ட பட்டு வந்து எல்லா வெரைட்டிலையும் இருக்குது, எல்லா ரேஞ்சிலையும் இருக்குது. எல்லாருமே பட்டு சாரீ வச்சுருப்பாங்க, ஆனால் அது பியூரா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு தெரியாது. பியூர் சில்க் சாரீ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு சாரீலையும் அந்த சில்க் மார்க் இருக்கும், கவர்மெண்ட் கொடுத்துருக்க அந்த முத்திரை இருக்கும். கோஆப்டெக்ஸ் வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். அதுலேயும் வந்து அவங்க ஒரு கார்டு கொடுக்குறாங்க. சரி வந்து ஒரிஜினல் அப்படிங்கிறதுக்கு ஒரு கார்டு கொடுக்குறாங்க. இங்கே போத்தீஸ்லையும் வந்து இந்த பட்டு சாரியில் வந்து பியூர்
சரி அப்படிங்கிறதுக்கு சில்க் மார்க் வந்து கவர்மெண்ட்லேருந்து முத்திரையாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம அது ஒரிஜினல்னு தெரிஞ்சுக்கலாம். சில்க் மார்க் இல்லாத சாரீஸ் வந்து நார்மலாக ஒரு பட்டு சாரீ தான். ஆனால் இந்த ஒரு சில்க் மார்க் வந்து கொடுக்கும்போது அந்த பியூர் சில்க்குக்கு உரிய ரீசேல் வேல்யூ வந்து உங்களுக்கு இருக்கும். பின்னாடி நீங்கள் அந்த சாரியை வந்து கொடுக்கும்போது ரீசேல் வேல்யூ இருக்கும். இன்றைக்கி என் கூட நீங்கள் பார்த்த இந்த பியூர் சில்க் கலெக்ஷனில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அடுத்து வர கோஆப்டெக்ஸில் காட்டன் கலெக்ஷன் பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.